22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்ததான ஒரு சங்கீதம். சிலுவை பாடுகளில் அவர் என்னென்ன வார்த்தைகள் அங்கே சொன்னாரோ அதில் சில காரியங்கள் அங்கே இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. 1வது வசனமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் சிலுவையிலே சொன்ன அந்த 4வது வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு தேவனுடைய குமாரன் அல்லவா, அவருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமையில ஏன் கதறணும் அப்படின்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அதுக்குரியான விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்க, அதாவது நாம் எப்படி இரத்தமும் சதையுமாக நாம் இருக்கிறோமோ அதே போல அவரும் அவர்களைப் போல நம்மை போல இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானார். எதற்காக அப்படின்னா, சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்பவும் உயிரோடு கூட எழும்பும் பொழுது மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கும்படிக்காக, அப்போ அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காக, அவன் பாவம், சாபம், மரணம் இது எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை கொடுக்கும்படிக்காகவும் அப்படி ஆனார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருந்தவர்களை விடுதலையாக்கும்படிக்கும் அப்படி ஆனார். அப்ப நம்மையும் அந்த மரண பயத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு அவர் அந்த சிலுவை மரணத்தை அவர் சகித்தார். அப்போ மனுஷனுக்கு என்னென்ன பாடுகள் வருமோ, மேக்சிமம் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருமோ, சோதனைகள் வருமோ, எல்லாவற்றையுமே அவர் கடந்து வந்தார். அதனால தான் அவரும் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக அவர் பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தார். அப்போ பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல நானும் அதே மாதிரி வர்றேன். அந்தந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். அதை நான் அனுபவித்து சகித்து சிலுவையிலே மரணத்தையும் சந்தித்து அதிலும் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த சிலுவை பாடுகளை அவர் சகித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் நாம் என்னென்ன பாடுகள் சகிப்போம், என்னென்ன துன்பங்கள்ல வருமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோம் என்பது அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு தேவன். அதனால தான் அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 22ஆம் சங்கீதத்தில் 24வது வசனம் சொல்லுது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் அவன் கூப்பிடும் பொழுது அவனை கேட்டருளுகிறார். அப்போ நம்முடைய பாடுகள், நம்முடைய துன்பங்கள் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியங்களை நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த அவருடைய சிலுவை பாடுகளையும், அவருடைய மரணத்தையும், அவருடைய அடக்கத்தையும், அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய்க்கிறவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.